பாஜக எம்பிகளுடைய இது இருக்கு. அதை அவர் அடிச்சிருக்கிறார் இவரு. அப்போ ஒரு கள்ளத்தனமான ஒரு இதை வந்து முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு, பாஜக தொடர்பில் இருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்தது. எனக்கு சிரிப்பு தான் வந்தது. இப்போ கூட என்னுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த 68 கையெழுத்துக்களில் பொறுத்த வரைக்கும் அதுல யார் கையெழுத்து போட்டு அவங்க பேர் இருக்கும், அவங்க இயக்கத்துடைய அது பேர் இருக்கும், பக்கத்துல அவங்க கையெழுத்து இருக்கும். அந்த கையெழுத்து வந்து ஸ்மட்ச் பண்ணியிருப்பான். ஏன்னா இப்போ போன வருஷம் என்ன என்னுடைய கையெழுத்து எங்க வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒருத்தர் ஃபோர்ஜரி பண்ணிட்டார். ஸோ அதனால இது முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறதுனால அவங்க கையெழுத்துகளில் கூட என்னுடைய எல்லா சோசியல் மீடியாவில் கையெழுத்து மொத்தம் ஸ்மட்ச் பண்ணியிருப்பேன் நான். காரணம் இதுதான். ஆனா யார் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, அவங்க பேர், அவங்களுடைய இயக்கத்தின் பேர் இருக்கும். இந்த 68 பொறுத்த வரைக்கும் 5 பேர் பாஜகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மீதி 63 பேர் பொறுத்த வரைக்கும் நம்முடைய எதிர்கட்சி இந்தியா கூட்டணி சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர். அதுல காங்கிரஸ் இயக்கம், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், பொது உடைமை இயக்கம், ஆம் ஆத்மி இயக்கம், கிட்டத்தட்ட 15 இயக்கங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய கையெழுத்து அதுல இருக்குதுல. இதுல எதுக்கு பாஜகவுடையதுன்னா, இது வந்து அரசியல் கிடையாது, ஆளுங்கட்சி எதிர்கட்சி எதுவும் கிடையாது. பாவம் பல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குடும்பங்களுடைய தலைவிதி இது இருக்கு. அந்த பசங்க மாட்டியிருக்கிறாங்க. இதுல அரசியல் பார்க்க கூடாது. நாளைக்கு நான் போய் அந்த மனுமையை கொடுக்குறேன்னா, பிரதமர்கிட்ட கொடுக்குறேன்னா, எதிர்கட்சி தலைவருடைய கையெழுத்து மத்தம் இருந்தாருன்னா அது சரியா இருக்குமா? அப்போ ஒரு 5 அவங்க அதை கவனிக்க மாட்டாங்க, தள்ளி விட்டுருவாங்கங்கிற எச்சரிக்கை உணர்வுல அந்த 5 எம்பிக்கள் பாஜக எனக்கு ஒரு அச்ச உணர்வு அவர்கிட்ட சொல்றேன் நான். இது வந்து இதுல அரசியல் இல்ல, இது வந்து மனிதாபிமான அடிப்படையில் அவர்கிட்டயே சொல்றேன், அமைச்சர்கள்ட்டையும் நான் சொல்றேன். நான் எந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் இது போன்ற விஷயங்கள் நம்முடைய மீனவ பிரச்சனையா இருந்தாலும் நான் என்னோட இது பொறுத்த வரைக்கும் என்னைக்கு இது அரசியல் ஆக்க மாட்டேங்கிற என் மனசுக்குள்ள இருக்கு. இனியும் நான் முழுமையான அரசியல்வாதிகள் மாறல. நான் என் மனசாட்சிக்கு வந்து சில விஷயங்கள் பொறுத்த அரசியல் படுத்தக்கூடாது, அரசியல் ஆதாயம் தேடக்கூடாதுங்கிறது என்னுடைய வலிமையான ஒரு கருத்து. அதுல நான் என்னைக்கு மாற மாட்டேன். சில பேர் இந்த மாதிரி இந்த மாதிரி நபர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கு அவதூறுக்கு ஏத்தாப்புல நான் சரி இப்படி பண்ணலாமா அப்படி. என்னுடைய குறிக்கோள்னா அந்த உயிர்கள் காப்பாற்றப்படணும், அந்த குடும்பங்கள் இந்த துயரமான இதுல இருந்து வெளியே வரணும். அதுதான் தவிர இவங்களுடைய குற்றச்சாட்டுக்குள்ள ஐ கிவ் அ டேம்.